கவலை விடுனே, தீபாவளி அதுமா சந்தோஷமா இருப்போம். உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, சரி வந்தா பாருங்க, இல்லாட்டி 2 விடுங்க, சரியாயிடுவாங்க. பாஸ்கர் அடிச்சு தான் ஒய்ஃபை திருத்தணும்னு இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா பாஸ்கர், நானும் சசியும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணோம். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனால் இடையில நான் அவளை விட்டுட்டு போயிடுவோங்கிற பயம் வந்துடுச்சு. அதுவே எங்கள் சந்தோஷத்தை தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அவள் ரொம்ப நல்லவ பாஸ்கர். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கீழே போகிறேன். ஏன் நான் பேசுறது உனக்கு ரொம்ப போர் அடிக்குதோ? அதுக்குள்ளே கீழே போறீங்களோ? வருங்கால மனைவி மீனா வந்திருக்காங்க, அதனால கீழே போய் தீபாவளி கொண்டாட போறாரு என்னவோ. அப்படியா விஷயம்? தெய்வங்கள் இவளிற்று தீபாவளி கொண்டாட்டம். ஒரு கிளையில் பூ பூத்தோம், ஒரு கோடை மழையாலும் பனித்துளியில் முகம் துடைக்கும் புல்வெளியாய் நாமாலும் இன்பங்கள் பூக்கும் அழகான வருடம் இப்போது தொடங்கி எப்போதும் தொடரும். கண்ணோடு கண் சேர்த்தாள் ஐயோ மின்சாரம், காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். சேர்த்தாள் ஐயோ மின்சாரம், காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். கண் சேர்த்தாள் ஐயோ மின்சாரம், காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம்.
சந்தேகம் வந்துவிட்டால் சந்தோஷம் நினைப்பதில்லை. புரிந்து கொண்டால் பிரிவுமில்லை, அழுகை ஒன்றே வாழ்வுமில்லை. சின்ன தவறுகளை நீயும் திருத்திவிட்டால் வாழ்க்கை அது நமக்கு. கண்ணோடு கண் சேர்த்தோம், கண்ணோடு கண் சேர்த்தோம், ஐயையோ மின்சாரம் காற்றோடு நம் வாசம் வருகிற வேளையில் மீண்டும் மின்சாரம். கண்ணோடு கண் சேர்த்தோம் ஐயையோ மின்சாரம் காற்றோடு இவள் வாசம் வருகிற வேளை மீண்டும் மின்சாரம். தீபங்கள் இவளேற்ற தீபாவளி கொண்டாட்டம். ஒரு கிளையில் பூ பூத்தோம், ஒரு கோடை மழையாக பனித்துளியில் முகம் துடைக்கும் புல்வெளியாய் நாமாக. இன்பங்கள் பூக்கும் அழகான வருடம் இப்போது தொடங்கி எப்போதும் தொடரும். ஐயா இது புரட்டாசி மாசம் யாரும் கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். ஐயா ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேயா, ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன். அட என்ன அது புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா நீங்க சாப்பிடணும் பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். என்னக்க பாக்குற பேச்சே காணோம். அன்னைக்கு ரோட்ல அவ்ளோ பேசுனீங்க. சரி அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? இன்னும் போனியாவுல நாங்க இன்னையில இருந்து இங்க தான் தங்க போறேன். அத்தனை பேர் மத்தியில என்னை எவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க. தப்பே செய்யாத என்ன தப்பானவன் ஆக்கிட்டீங்களே. அக்கா அழாதீங்க. அது முடிஞ்சு போன விஷயம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு உங்க குடும்ப பிரச்சனையை கூட யாருக்கிட்டையும் சொல்ல விஷயத்தையும் மறந்துட்டேன்க்கா. எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான்க்கா. என்ன சொல்ற? சந்தேகப்பட்டு என் காதல சண்டை போட்டேன். இப்போ எனக்கும் அவருக்கும் கல்யாணம். அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை. என்ன மன்னிச்சிரு செல்வி. பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு முக்கியமான அறிவிப்பு. நமது குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அவற்றிற்கெல்லாம் தீர்வு காண வேண்டுமா? நாளை வருகிறார் பிரபல மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் மகேஷ்.